இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ஜூன் மாத கிரக நிலையை முதல்ல பார்த்துருவோம். ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கு இல்லையா, சுக்கிர பகவான் உங்களுக்கு புதன், சூரியன், சனி இதெல்லாம் முக்கிய கிரகமாக பார்க்கப்படுது. இதெல்லாம் பயிற்சி ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் சுக்ராதித்ய யோகம் உருவாகுது, கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. அது தவிர இந்த ஜூன் மாதத்தில் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 14ஆம் தேதி புத பகவான் மிதுனத்திற்கு மாறுறாரு. ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறாரு. ஆனி மாதம் ஆரம்பமாகுது. ஜூன் 29ஆம் தேதி புத பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி ஆகிறாரு. இந்த கிரக நிலையை வச்சு பார்த்து ஒவ்வொரு ராசிக்கா என்னென்ன யோகன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் வாழ்க்கையோடு அடைய வேண்டிய அனைத்தையும் செய்வீங்க. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவோடு ராசிநாதன் அமர்றாரு. தொழில் ஸ்தானத்தில் உங்களின் யோகாதிபதி சனியும் அமர்றாரு. உங்களின் அன்றாட பணிகள் எல்லாம் சிறப்பாகும். தொழில் சார்ந்த வெளியூர் பயணம் சிறப்பாக அமையும். நீங்கள் பல நாட்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் தடை நீங்கி சுபீட்சமாக அமையும். குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் குரு பார்க்குற இடம்தான் நல்ல ஸ்தானம், புண்ணியஸ்தானம். காரியத்தடை நீங்கி சுபயமாக அமையும். உங்களின் அன்றாட பணிகள் சிறக்கும். குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்குற இடம் சிறப்பானதுன்றதுனால பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதுனால யோக ஜென்மம் கர்ம வினைகளை நீங்கிக் கொள்ள தீர்த்த யாத்திரைகள் பரிகார கோயிலுக்கு போய் நிவர்த்தி செஞ்சு கொள்ள வாய்ப்பு அமையும். குடும்பத்தில் இருந்து வந்த பல சச்சரவுகள் முடிவுக்கு வரும். அரசியலிலும் பொது வாழ்விலும் நீங்கள் நினச்சபடி காரியம் நடக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும். கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா புதிய நல்ல நிறுவனத்தின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் அமையும். இனி உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சி தான். சிலருக்கு தடைப்பட்ட திருமணமெல்லாம் நடக்கும். திருமண முயற்சிகள் விரைவில் நடக்கும். குலதெய்வ வழிபாடுகள் மூலம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முக்கிய நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு வெற்றியை பார்ப்பீங்க. பொருளாதார தடைகள் எல்லாம் உண்டாகும். தொழிலில் புதிய முதலீடு செஞ்சீங்கன்னா தேவையான உதவிகள் தேடி வரும். பெண்கள் வேலை கிடைச்சி அதன் மூலம் சம்பாதிப்பீங்க. சந்திராஷ்டம நாட்கள் எடுத்துக்கிட்டால் 21/6/2024 வெள்ளிக்கிழமை 6:56 மணி முதல் 23/6/2024 ஞாயிறு நைட்டு 12:31 மணி வரை இருக்குது. அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை, மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட திசைகள் தெற்கு, தென்மேற்கு, வடக்கு. அதிர்ஷ்டக்கிழமைகள் வெள்ளி, சனி, ஞாயிறு. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். இழுப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றி சிவப்பு நிற பூ வச்சு வேண்டிக்கிட்டிங்கன்னா தடைகள் நீங்கி சுபீட்சம் பெறும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். எந்த ஒரு வேலையை முன்னெடுத்தாலும் சிறப்பாக நிறைவேற்றி அதில் மகிழ்ச்சியை காண்பீங்க. பழைய கடின உழைப்பிற்கான மரியாதையும் நற்பலனையும் பெறுவீங்க. மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவீங்க. படிப்பில் அவர்களின் அர்ப்பணிப்பு முன்னேற்றத்தை தரும். உங்கள் ஆரோக்கியம் சிறக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அதில் முன்னேற்றம் உண்டு. வீடு, மனை யோகமெல்லாம் உண்டு. தொழில் மற்றும் நிதி வளர்ச்சி மேம்படுது. அது மட்டும் இல்லாமல் பதட்டம் இருக்குது. தொழில் மற்றும் நிதி வளர்ச்சி மேம்பட்டால் மட்டும் பத்தலை, பயணங்கள் ஏற்படுது. இதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுது. வழக்கமான பரிசோதனைக்கு நீங்கள் போயிட்டு ஆரோக்கியத்தை பராமரித்தாலே போதும். ஓய்வு எடுத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பதற்றத்தை போக்கவும் மன அமைதியை காக்கவும் தியானம் செய்யுங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த பல நல்ல வாய்ப்புகள் வரும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு ஏற்படும். உறவு பிரச்சனைகளை சமாளித்து எல்லாரையும் ஆதரவையும் பெறுவீங்க. வருமானமும் சேமிப்பும் கூடும். உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்காக முதலீடு செய்வீங்க. வீடுகள், நிலங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்க உங்கள் பணத்தை முதலீடு செய்கிறது சாத்தியம். மேலும் பின்னாடி நல்ல வருமானத்தை அளிக்கலாம். கிழக்கு திசை உங்கள் செயல்பாடுகளை தொடங்க சாதகமாக இருக்கும். புதிய இடங்கள் பெரிய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். வேறு மாநிலங்களுக்கும் நாடுகளுக்கும் இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இரு கைகளாலும் அதை நீங்கள் டக்குன்னு பிடிச்சிக்கணும். அதிர்ஷ்டத்தின் மூலம் திடீர் பண வளர்ச்சி உண்டாகும். உங்கள் சேமிப்பையும் செல்வத்தையும் அதிகரிக்க முயற்சி செய்யணும்.
மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறது இப்போ நல்ல யோசனையாக இல்லை. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றி உங்கள் முடிவுகளில் உங்களை அலைக்கழிப்பாங்க. சரியான முடிவுகளை எடுக்க குருக்களின் ஆதரவை பெறணும். திருமணத்திற்கு இது சாதகமான காலம். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கூடும். பெரிய கல்வி வளர்ச்சிக்கான மாணவர்கள் கடுமையாக உழைக்கணும். உயர் படிப்பை தொடர நீங்கள் உங்கள் சொந்த ஊரிலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு கல்வி நிறுவனத்தில் சேரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜூன் மாதத்தில் காதல் உறவுகளால் மகிழ்ச்சி ஏற்படுது. உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடலாம். உங்கள் பங்குதாரர் உங்களை பரிசுகளால் ஆச்சரியப்படுத்துவார். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரும். உங்கள் காதல் உறவில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கணுன்னா உங்கள் மூத்த சகோதரர் முன் வருவார். ஒற்றையர் புதிய முன்மொழிவுகளை பெறலாம். தம்பதிகள் தங்கள் திருமண வாழ்க்கையை தொடங்க குடும்ப உறுப்பினர்களின் ஒப்புதலை பெறலாம். உங்கள் காதல் உறவுக்கு இது ஒரு நல்ல மாதம். திருமண வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் துணையுடனான சிரமங்களை கடந்து மீண்டும் மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். வெளியூர் போகிற வாய்ப்புகள் கூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் சில சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. திருமண நல்லிணக்கத்திற்காக தெய்வீக நுட்பம் செய்யணுன்னா புத பகவானுக்கு பூஜை செய்யணும். நிதி நிலைமையை எடுத்துக்கிட்டால் உங்கள் செல்வத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளை தருது. உங்கள் பணத்தை வீடுகள், நிலங்கள், வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்காக முதலீடு செய்யணும். வருமானமும் சேமிப்பும் மேம்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. உங்களை சுற்றி உள்ளவங்க உங்கள் நிதி வளர்ச்சியை ஆதரிப்பாங்க. அதிர்ஷ்டம் மூலம் திடீர் பணம் பெறுவீங்க. உங்கள் பங்குதாரரின் குடும்ப உறுப்பினர்களுக்காக உங்களுக்காக பணம் கொடுத்து உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. எல்லாவங்கள்ட்டையும் சிறிது தூரத்தை கடைபிடிச்சு உங்கள் பணத்தை மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்த்திடணும். வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் லக்ஷ்மி தேவியை வணங்கி வர பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். நிதி நிலைமையை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் வியாழக்கிழமை பகவானுக்கு பூஜை செய்யணும். தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். வேலை மற்றவங்களுக்கான வாய்ப்புகளை ஜூன் மாதம் கொண்டு வரலாம். தொழிலில் வளர்ச்சி கூடும். வேலையிலே இருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல உறவை பேண முடியும். இது உங்கள் பணிகளை வெற்றிகரமாக முடிக்க உதவும். பதவியில் சில மாற்றங்கள் வரும். இது உங்களுக்கு பெயரையும் புகழையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஜூன் மாதத்தில் வர்த்தகம் மற்றும் பங்குச்சந்தை பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்கும். உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு முன்னாடி செஞ்ச முதலீடுகள் லாபம் தரும். உங்கள் தொழிலை மேம்படுத்த முதலீடு செய்யணும். புதிய செயல்பாடுகள் தொழில் வளர்ச்சி மற்றும் நிதி வளர்ச்சிக்கு இது ஒரு நல்ல மாதம். உங்கள் வியாபாரத்தை வளர்க்க நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் கூட சேர்ந்தே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இதனால் உங்களுக்கு நிதி ரீதியாக ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். உங்கள் தொழிலை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். ஜூன் மாதம் உங்கள் கழுத்து, தோள்பட்டை, கண்கள் மற்றும் உடலில் சேமிப்பு பாகங்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவீங்க. வழக்கமான பரிசோதனைகளுக்கு போய் உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றி நல்ல ஆரோக்கியத்தை பேணணும். மனக்கவலைகள் அதிகரித்து உங்கள் மனச்சோர்வடைய செய்யும். மன அழுத்தத்தை போக்கவும் மன அமைதியை பெறவும் தியானம் செய்யணும். மருந்துகளை உட்கொள்ளணும். உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் சந்திர பகவானுக்கு பூஜை செய்யணும். ஜூன் மாதம் கல்வி வளர்ச்சிக்கு நல்லது. நுழைவுத் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கடின உழைப்பு தான் காரணம். பள்ளி குழந்தைகள் சிறப்பாக செயல்படுவாங்க. உங்கள் கல்வி வளர்ச்சியை அதிகரிக்க செய்ய அனைவரின் ஆதரவையும் பெறணும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு பெயரையும் புகழையும் கொண்டு வந்து சேர்க்கும். கல்விக்காக நீண்ட பயணங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. உயர் படிப்புகளுக்கு நீங்கள் விரும்பும் நிறுவனத்தில் சேர்க்கை பெறலாம். நீங்கள் முனிவர்களை தொடர்ந்து வழிபடுறது நல்லது. அது முன்னேற்றத்திற்கு உதவும். கல்வியில் அவங்க அதிர்ஷ்டத்தை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் ஹைக்ரீவருக்கு பூஜை செய்யணும். ரிஷபராசிக்கு உகந்த தேதிகள் 1, 2, 7, 8, 9, 12, 13, 14, 15, 16, 24, 25, 28, 29. ரிஷபராசிக்கு சாதகமற்ற தேதிகள் 3, 4, 5, 6, 17, 18, 22, 23 மற்றும் 30. ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த மாதத்தில் நீங்கள் அனைத்து விருப்பங்களும் இந்த ஜூன் மாதத்தில் நிறைவேறக்கூடியதாகத்தான் இருக்குது. எந்த ஒரு துறையிலும் நல்ல முன்னேற்றம் காத்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா பணியிடத்தில் சில சறுக்கல்கள், எதிரிகளின் தொல்லை இருக்குது. இருந்தாலும் முன்னேறுவீங்க. உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். முதலீடு சார்ந்த விஷயத்தில் நல்ல லாபம் உண்டாகுது.
குடும்பம் தொடர்பான எந்த ஒரு பெரிய முடிவை எடுக்கையில் குடும்ப உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்கறது ரொம்ப அவசியம். இந்த மாதத்தில் வீடு மனை கட்டும் யோகமெல்லாம் உண்டு. வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் நல்ல ஆதாயம் பணபலம் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நல்ல வருவாய் லாபம் பெற்றிடலாம். காதல் துணைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.